ஜீவா சினிமா பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் உங்களுக்கு விருப்பமான திரை திறனாய்வாளர் சுபே. வணக்கம். வணக்கம். லோகேஷ் கனகராஜ் ஒரு வழியா ரஜினியை வச்சு ஒரு சம்பவம் பண்ணிட்டாரு. அது ரஜினிக்கான சம்பவமா, ரசிகர்களுக்கான சம்பவமா அப்படிங்கிறது குறித்து நம்ம கூட கடைசியா பேசணும். அது கூட நல்ல ரசிகர்கள் என்ஜாய் பண்ணியிருந்தாங்க. சரி, இப்போ லோகேஷ் கனகராஜ் கைதி 2 ஒன்று எடுக்க போறதா சொல்லிட்டு இருந்தாங்க. அவர் ஒன்று வச்சிருப்பாரு, என்ன எல்சியூவா லோகேஷ் யூனிவர்சல் லோகேஷ் யூனிவர்சல் அப்படிங்கிற மாதிரி. கடைசியில் அந்த கைதி 2ல ஏதோ சம்பளம் நிறைய கேட்குறாரு, அது ஏதோ ஒரு இஷ்யூவில் அந்த படம் வந்து ட்ராப் ஆயிடுச்சு, நிப்பாட்டிட்டாங்கங்கிறாங்க. லோகேஷோட அடுத்த ப்ராஜெக்ட் என்ன? திருப்பி யாரும் பெரிய நடிகர்களை வச்சு பிளான் பண்ணிட்டு இருக்காரா? லோகேஷ் வந்து இப்போ இமீடியட்டாக வந்து நடிகராக அரிதாரம் பூசுகிறார். அருண் மாதேஸ்வரன் ஒரு டைரக்டர் இருக்காரு. அதாவது நம்ம இந்த கேப்டன் மில்னு ஒரு படம் பண்ணார். அந்த படத்தினுடைய டைரக்டர் தான் அருண். பெரிய லெவலில் போகலையா? பெரிய லெவலில் போனாட்டி கூட அதுக்கு ஒரு கமர்ஷியலாக பேசப்பட்ட படம், ஒரு ஃபைட் நிறையா இருக்குது. அந்த அருண் மாதேஸ்வரன் தான் லோகேஷ் கனகராஜை ஹீரோவாக வச்சு ஒரு படத்தை டைரக்ட் பண்ணுறாரு. அந்த படத்தை சன் பிக்சர்ஸ் தயார் பண்ணுறாங்க. ஆல்ரெடி வந்து இந்த கைதி 2 வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, கைதி 2 வந்து கைதி 1 முடிஞ்ச பிறகு கைதி 2 ஆரம்பிக்கிற பிளான் இருந்துச்சு. இடையில ஆஸ்திரேலியோ நிறையா படங்கள் போனதுக்கு பிறகு அப்படி தள்ளி போச்சு. இப்போ இந்த படம் கூலி படத்தினுடைய ப்ராசஸ் பண்ணிட்டு இருக்கப்பயே கைதி 2 ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த படத்தினுடைய மற்ற வேலைகள்லாம் ப்ரீ ப்ரொடக்ஷன்கள்லாம் ஆரம்பிச்சிட்டாங்க. படம் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. இப்போ கைதி 1க்கு லோகேஷ் கனகராஜ் வாங்கின சம்பளம் வெறும் 75 லட்சம் ரூபா. இப்போ இந்த கைதி 2க்கு லோகேஷ் கனகராஜ் கேட்குற சம்பளம் 75 கோடி ரூபா. இயக்குனரா மட்டும் கேட்குறாங்க. அது வந்து அந்த தயாரிப்பு நிறுவனம் கொஞ்சம் தயங்குறாங்க. ஏன்னா 75 கோடி ரூபா லோகேஷ் கனகராஜ் சம்பளம், கார்த்தியுடைய சம்பளம். அவருடைய கம்பெனியாக இருந்தால் கூட அவருக்கு ஒரு சம்பளம் போடுவாங்களா, அந்த சம்பளம். ஆமாம், கணக்கு அப்படிதானே. ஆமாம், ப்ரொடக்ஷன் காஸ்ட், உழைப்புக்கு ஊதியம், ப்ரொடக்ஷன் காஸ்ட் எல்லாம் பார்க்குறப்ப ஒரு பெரிய அமௌண்ட் வந்து அந்த அமௌண்ட்டுக்கு படத்தை விற்க முடியுமா? இந்த ஆல்ரெடி கூலி படத்தினுடைய டைரக்டராக கூலி படத்தில் ஏகப்பட்ட விமர்சனங்கள் தாங்கிட்டு இருக்கிறாரு. அப்படிங்கும்போது அது ஒரு குழப்பத்தில் இருக்குது. வேற ஒரு நிறுவனத்தோட டையை போட்டு பண்ணுவோமா? அந்த ஜனநாயகன் பண்ணாங்க இல்லையா, அந்த கேவிஎன் ப்ரொடக்ஷன், அந்த கம்பெனியோட டையை போட்டு பண்ணுவோமாங்கிற இந்த ஒரு குழப்பத்தில் போய்கிட்டு இருக்கு. இதுதான் இது இம்மீடியட்டாக அவர் நடிகராக அவதாரம் எடுக்கிறார் லோகேஷ் கனகராஜ். அதுதான் இம்மீடியட்டாக ஆரம்பிக்க போகிறாங்க. அந்த படம் மிக விரைவில் வந்து அதை பற்றின அனௌன்ஸ்மெண்ட் வந்துடும். இதுதான் லோகேஷ் கனகராஜோட லைனப். இதுக்கு இடையில ஒரு முக்கியமான ஒரு செய்தி ஒரு 2 நாளாக இண்டஸ்ட்ரிக்குள்ளே பெரிய காட்டுத்தீயாக பரவி போயிட்டு இருக்கு. ரஜினி கமல் கிட்டத்தட்ட ஒரு 40-45 வருஷத்துக்கு பிறகு பலரும் முயற்சித்த விஷயம். நினைத்தாலே நிற்கும். அதான் கடைசியில் முதல் படம் தான். இப்போ இவர் எடுத்ததான் அது கடைசி படமா என்னங்கிறது தெரியும். நினைத்தாலே நிற்கும் பாலச்சந்தர் உருவாக்குன அந்த 2 நடிகரையும் ஒன்றா நிற்க வச்சு படம் பண்ணார். அதுக்கு பிறகு பல நடிகர்கள் முயற்சி பண்ணார். கே. ரவிக்குமார் ட்ரை பண்ணார், சுரேஷ் கிருஷ்ணா ட்ரை பண்ணார், ஏன் பாலச்சந்தரே ஒரு முறை ட்ரை பண்ணார். ஆனால் நடக்க முடியாமல் போயிடுச்சு. ஏன்னா 2 பேருமே பிஸி ஆகிட்டாங்க, ஒரே டேட் கிடைக்காது அப்படிங்கிறது. பல பேர் முயற்சி பண்ணி தள்ளி போன விஷயம் இப்பொழுது நடக்க போகிறது. ரஜினி கமலும் இணைந்து ஒரு படத்தில் வந்து அவங்க வந்து நடிக்க போகிறாங்க. அந்த படத்தை லோகேஷ் கனகராஜ் டைரக்ட் பண்ண போகிறாரு. ராஜ்கமல் ஃபிலிம்ஸ் கமலஹாசன் இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ண போகிறார். அதுக்கான முதல் கட்ட பேச்சுவார்த்தை நடந்திருக்கு. அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, கார்த்தியை கூப்பிட்டு கமலஹாசன் பேசிட்டாரு, இந்த கைதி 2 கொஞ்சம் தள்ளி வைங்க, நான் ஏதாச்சும் இந்த படத்தை பண்ணிட்டு வந்துடுறேன் அப்படின்னு ஒரு ப்ராசஸ். லோகேஷ் மேல கமல் ரொம்ப ஆர்வமா இருக்காரு. ஏன்னா ஆல்ரெடி அவர் விக்ரம்ங்கிற ஒரு மிகப்பெரிய வெற்றியை கொடுத்துட்டாரு. வெற்றியை மட்டும் கிடையாது, கமலுடைய மொத்த கேரியர்லேயே மிகப்பெரிய வருமானத்தை தேடி கொடுத்த ஒரு படம், லாபம் கொடுத்த ஒரு படம். அது எத்தனை வருஷத்துக்கு அப்புறம் அவர் பிக் பாஸுக்கு போய் ஒரு மாதிரி அவரு இல்லை, அதுக்கு நிறைய படங்கள் எக்ஸ்பெரிமெண்ட் மாதிரி குணம் பண்ணார், அது பண்ணார், இந்த பண்ண என்ன பண்ணாலும் ஒரு பெரிய லாபத்தை வந்து கொடுத்த படம் வந்து அவருடைய கேரியர்ல. அதோட போய் உதயநிதியை கட்டி பிடிச்சு முத்தம் கொடுத்துட்டாரு. ஏன்னா அவங்க அந்த ரெட் ஜெயிண்ட் மட்டும்தான் நீங்க கொடுக்குற இதுக்கு வந்து பணத்தை கரெக்டாக செட்டில்மெண்ட் பண்ணிடுறாங்க. ஏன்னா சினிமா டிஸ்ட்ரிபியூஷனுங்கிறது அவர் அரசியல் வாழ்க்கைக்கு ஏதோ ஒரு ஹெல்ப் பண்ணிருச்சு. ஆமாம், டிஸ்ட்ரிபியூஷனுங்கிறது என்ன பண்ணுவாங்கன்னா, தியேட்டரில் ரிலீஸ் பண்ணிங்கன்னா தியேட்டருக்கு டாக்ஸ் போயிடும், தியேட்டர் ஓனர் பாதி எடுத்துக்குவாங்க, டிஸ்ட்ரிபியூட்டர் பாதி எடுத்துக்குவாங்க, பாதி இது கணக்கு சரியாக வரும், பாதி கணக்கு சரியாக வராது, பிந்து காசு வரும். ஆனால் ரெட் ஜெயிண்டை பொறுத்த வரைக்கும் கமலஹாசனே சொன்னது தான், ரெட் ஜெயிண்டை பொறுத்த வரைக்கும் எல்லாமே லீகலாக ஒயிட்டில் வச்சுருக்காங்க, என்ன கலெக்ஷன் அதை கொடுத்துறாங்க. அப்போ நம்மளுடைய கேரியர்லேயே ஒரு பெரிய லாபத்தை சம்பாரித்து கொடுத்த ஒரு டைரக்டர் லோகேஷ் அப்படிங்கிற ஒரு ஒரு நல்ல ஒரு எண்ணம் இவருக்கு கமலஹாசனுக்கு இருக்குது. அப்போ ஒரு பெரிய ப்ராஜெக்ட் ஒன்று பண்ணிடுவோமே, ரொம்ப நாள் தமிழ் சினிமா எதிர்பார்த்துட்டு இருந்த விஷயம், பலரும் ஆவலாக எதிர்பார்த்துட்டு இருந்த விஷயம், பல டைரக்டர்கள் ட்ரை பண்ண ஒரு விஷயம், பண்ணுவோமா அப்படின்ற ஒரு முயற்சி எடுத்து இப்போ அதுக்குண்டான முதல் கட்ட வேலைகள் நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறாங்க. இது எந்த அளவுக்கு அடுத்தடுத்த ப்ராசஸ் போகுது. ஏன்னா ரஜினி ஜெயிலர் பண்ணிட்டு இருக்காரு, ஜெயிலர் முடிச்சு அவர் இது வரைக்கும் எந்த படத்தையும் கமிட் பண்ணல. கமலஹாசன் அன்பறிவு மாஸ்டருடைய படம் பண்ண போறாரு, அதுவும் டிலே ஆகிட்டு இருக்கு. அது வரைக்கும் இப்போ வரைக்கும் அதுவும் ஸ்டார்ட் ஆகலை. அப்போ 2 பேருமே அவைலபிள் டேட்டில் தான் இருக்கிறாங்க. ஜெயிலருக்கு முன்னாடியே வரப்போதாது இல்லை, ஜெயிலருக்கு பிறகு தான், ஜெயிலர் 2க்கு பிறகு தான். இப்போ ஜெயிலர் 2 படத்தினுடைய ஒரு 50% ஷூட்டிங் முடிஞ்சிருச்சு. அது ஷூட்டிங் போய்கிட்டே இருக்கு. இப்போ அடுத்தடுத்த ஷெட்யூல் போட்டுருக்காங்க. அநேகமாக இந்த அடுத்த மாதம் கடைசிக்குள்ள ஜெயிலர் 2 மொத்த போர்ஷன் முடிஞ்சிடும். அவர் ஜெயிலர் 2 வெளியே வந்துவார். வெளியே வந்துட்டு இது வரைக்கும் அடுத்த படம் எந்த படமே கமிட் பண்ணல. இந்த பக்கம் கமலஹாசனை பார்த்தீங்கன்னா தக்லைஃபுக்கு பிறகு எந்த படமே கமிட் பண்ணல.
நண்பர்கள் ஃபைட் மாஸ்டர் இருக்காங்களா, அவங்கள வச்சு படம் பண்ணுறதுக்காக ப்ராசஸ் போயிட்டு இருந்துச்சு. அது போன மாதமே ஷூட்டிங் கிளம்ப வேண்டியது, அதுவும் ட்ராப் ஆயிடுச்சு. இப்போ வரைக்கும் இல்லை. அப்போ 2 பேருடைய டேட்டும் அவைலபிளாக இருக்குது. இப்போ அதான் முக்கியமாக கமல்ஹாசனுடைய டேட்டும் அவைலபிளாக இருக்குது, ரஜினிகாந்தோட டேட்டும் அவைலபிளாக இருக்குது. ஒரு 3 மாதத்தில் இவர் லோகேஷ் வந்து இந்த நடிக்கிற படத்தை முடிச்சுட்டு வந்துட்டாருன்னா, ஒரு 3 மாதம் நவம்பர் டிசம்பரில் 2 பேரும் சேர்ந்து பண்ணுற படத்தை ஆரம்பிக்கிறது எல்லா விதமான சோர்சஸ் கரெக்டாக இருக்குது. சோர்சஸ் இருக்குது, டேட் இருக்குது, ப்ரொடக்ஷன் கம்பெனி இருக்குது, எல்லாமே தயாராக இருக்குது. அதுக்கான பேச்சுவார்த்தை கமல்ஹாசனே தொடங்கியிருக்கிறாரு. அவர் தான் இந்த விஷயத்தை முன்னெடுத்து நடத்துகிறார் ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் வருது. இனி அடுத்தடுத்த கண்டிஷன்ஸு, டேட்டு, பேமெண்ட்டு, சம்பளம், மற்ற ஷெட்யூலிங் எல்லாம் போட்டுட்டு எந்த அளவுக்கு அந்த படம் எக்ஸிக்யூட் ஆகி டேக் ஆஃப் ஆக போகுதுங்கிறது தெரியல. முதல் கட்டமாக ஒரு பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கு. அப்படி நடந்ததுன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு வேலையை, பல டைரக்டர்கள் செய்ய முடியாத ஒரு வேலையை லோகேஷ் செஞ்சிருக்கிறாருங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு கிரெடிட் அவருக்கு தமிழ் சினிமாவில் கிடைக்க போகுதுங்கிறதுல மாற்று கருத்து கிடையாது. அடுத்தடுத்து இது எப்படி போக போகுதுங்கிறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். யாருக்கும் கிடைக்காத கிரெடிட் லோகேஷ் கிடைக்கிறது இருக்கட்டும். லோகேஷுடைய படம் அப்படிங்கிறதுனாலே பொதுவாக ஒரு ஜனநாயக சக்திகள், சினிமாவை உண்மையாக நேசிப்பவர்கள், சமூகத்தில் வந்து ஒரு சினிமாங்கிறது ஒரு நல்ல சமூகத்தை அடுத்துக்கடுத்துக்கு நகர்த்தக்கூடிய ஒரு ஆயுதம் நம்பக்கூடிய பலருக்கு வந்து லோகேஷோட படங்கள் மீது ஒரு அதிருப்தி இருக்குல்ல. படம்னாலே பவுட்ரு தானே, போதை பவுட்ரு, கஞ்சா, கத்தி. இந்த படத்துல தானே வாட்சை கடத்துறாங்களா, வாட்சை கடத்துறேன்னு ஆரம்பிச்சுட்டு கிட்னியை கடத்துறாங்க, அப்புறம் இதயத்தை இதயத்தை கடத்துறாங்க, அப்புறம் புதுசா சயின்டிபிக் டெக்னாலஜி ஒரு சேர், கொசு பிடிக்கிற மிஷின். ஆமா, ஏடா காலகாலமா நாங்க இப்படி பிடிச்சு சுத்திக்கிட்டு இருக்கோம், அவன் எரிச்சு போயா போட்டுக்கிட்டு இருக்கிறான், நீ ஏதோ சேரை கண்டுபிடிச்சிக்கிட்டு இருக்க அப்படின்னு அது மீம்ஸா வந்துகிட்டு இருக்கு. அது வேற. லோகேஷ்ட ஒரு சமூக உணர்வே இல்லையேங்க. இல்ல எல்லா திருப்பி ரஜினி கமலுங்கிற ஒரு பிரம்மாண்டத்தை, ஒரு கமர்ஷியல இவருடைய வன்மத்தை கக்குவதற்கு ஒரு வடிகாலா பயன்படுத்திடுவாரோங்கிற பயம் வருது. இல்ல ஒவ்வொரு டைரக்டருக்கும் ஒரு ஸ்டைல். பாரதிராஜா இருக்கிறாருன்னா மனிதர்களை, அந்த கிராமப்புற மனிதர்களுடைய அவர்களுடைய வாழ்வியலை பார்த்தீங்கன்னா, பரட்டன்னா ஒரு கேரக்டர். இந்த பரட்ட கேரக்டர் எல்லா கிராமத்தையும் உட்காந்துப்பான், ஊர் என்ட்ரன்ஸ் டீ கடையில் உட்காந்துருப்பான். ரஜினிகாந்த் மாதிரி ஒரு கேரக்டர். அதை தேடி கண்டுபிடிச்சி தோண்டி எடுத்து அதுக்கு பெயிண்டிங் பண்ணி டிங்கரிங் பண்ணி அந்த கேரக்டரை ரீப்ரொடியூஸ் பண்றாரு. இல்ல அவர் படைப்பாளி. இல்ல அது ஒவ்வொருத்தவங்களுடைய ஸ்டைல். இப்போ சுந்தர் சி அப்படின்னா அவர் வந்து ஒரு சிம்பிளா ஒரு கதை எடுத்துக்குவார். எல்லா படத்தையும் அவருடைய ஹீரோயின் பேரு சுந்தர் சி படம் கமர்ஷியல் படமா இருந்தாலும் அது நமக்கு நெருக்கமா தான் இருக்கும். நெருக்கமா வெட்டுக்குடி மாதிரி ஒரு ஜமீன்தார் இருப்பார். எல்லா படத்துலயும் ஹீரோயின் பேர் இந்து. ஹீரோயின் பேர் இந்து. அது ஏன்னு ஒரு அக்கா மகளே இந்து அக்கௌண்ட். அது ஏன்னு கேட்கிறப்ப எழுதுறதுக்கு எனக்கு ரொம்ப ஈஸியா இருக்கு. 3 வார்த்தை தான் ஸ்கிரிப்ட் எழுதுறதுக்காக. அதான் சுந்தர் சி. எதெல்லாம் ஈஸியா இருக்கணும், மக்களுக்கு பிடிக்கும் யதார்த்தம். ஒவ்வொரு டைரக்டருக்கும் ஒரு ஸ்டைல் வரும். இப்பதாங்க கொஞ்சம் பேய் பிடிச்ச ஒரு மாதிரி இருக்காரு. 24 பேரும் பேய் படம். அவர் இந்த அரண்மனையில பிடிச்ச பேய் இன்னும் 4 வரைக்கும் இருக்கு. இப்ப பேயை விட்டுட்டு இப்ப அம்மனுக்கு வந்திருக்காரு. அம்மனாவது அந்த பேயில இருந்து அவரை காப்பாத்தணும், பேயை விரட்டணும் அப்படிங்கிற மாதிரி அங்க வந்து நிக்கல. மேட்டுக்குடின்னு வேற மாதிரி பண்ணிட்டு இருந்தவருங்க. ஒரு ஜாலியா, ஒரு செட்டில்டா, பெருசா யோசிக்காம அலட்டிக்கிறாம ஒரு பெரிய காமெடி கேங் வச்சு அழகா ஒரு படம் பண்ணிட்டு இருந்தார். இந்த பேய் அப்படிங்கிற போயில மாட்டி தான் வந்திருக்காரு. இப்போ அம்மன் படத்துக்கு வந்திருக்காரு, மூக்குத்தி அம்மன் 2 வரைக்கும் வந்திருக்காரு. அதுல இருந்து கொஞ்சம் விலகி வேற பக்கம் போவார்னு நினைக்கிறேன். இப்போ ஒவ்வொரு டைரக்டருக்கும் ஒரு ஸ்டைலு, ஒரு ஃபார்முலா வச்சிருக்காங்க. இப்போ லோகேஷ் ஒரு ஸ்டைலா நம்ம எடுத்துக்கிற வேண்டியதான். அவருக்கு அதுதான் தெரியும், அவர் அதான் எடுப்பாரு. இல்ல அப்படித்தான் எடுத்துக்கணும். இல்ல எழுத்தோ சினிமாவோ அவன் அனுபவித்ததை எடுக்கணும். நாஜில் ஆனந்த் கூட அதான் சொல்லுவார். நான் நாகர்கோவிலுக்காரன், நான் மும்பையில் வேலை பார்த்தேன், எனக்கு இந்த 2 வாழ்வியல் சூழலும் என்னை எழுத்துக்களை தீர்மானிச்சுனாரு. கீரா அப்படிதான், கோயில்பட்டி அந்த தெக்கத்தி மண்ணு கரிசல் மண்ணுடைய எழுத்து கீராவை தீர்மானிச்சு. ஜானகிராமன் அதாவது அவங்க வாழ்க்கையில ஏற்படுத்தின அனுபவம் இருக்குல்ல. இப்போ பாலச்சந்தர் வந்து பிராமின் பெண்கள் வேலைக்கு போற மாதிரி படம் எடுப்பார். ஏன்னா அவங்க லைஃப்ல அவங்களுடைய ரிலேட்டிவ் பெண்கள், அவங்க கம்யூனிட்டியில அந்த பெண்கள் வேலைக்கு போறது அதிகம். பாயராஜா படங்கள்ல அந்த அவங்க ஊர்ல என்ன நடந்தது, கள்ளிப்பால் ஊத்தர்ல இருந்து அந்த தாய்மாமை சண்டை வரையும் அவர் பார்த்த அனுபவத்தை எடுத்தார். லோகேஷ் கனகராஜ் வந்து அனுபவங்கள் எடுக்கல, எதையோ ஒன்ன நீ இல்லூஷன் வேல்ட கற்பனை பண்ணிட்டு பவுட்ரு, கஞ்சா, ஒரு கொடூரமான வில்லன்கள் என்னது இல்ல. நீங்க எங்க இருந்து எடுக்கிறோம்ங்கிற ஒரு விஷயம் இருக்கு. நீங்க பாரதிராஜா சொன்னீங்கன்னா பாரதிராஜா அந்த மக்களிடம் எடுக்கிறார், இவர் ஆங்கில படங்கள் இருந்து எடுக்கிறார். வித்தியாசம் ரொம்ப சிம்பிள் தான். பாரதிராஜா மனிதர்களை செயற்கை தான், படம் முழுக்க பாரதிராஜா மனிதர்களை பார்க்கிறார், அந்த மனிதர்களுடைய உணர்வுகளை படமா பண்றாரு. லோகேஷ் கனகராஜ் ஆங்கில படங்கள் பார்க்கிறாரு, அதனுடைய ஃபீலிங்ல படம் பண்றாரு. சிம்பிள், அவ்வளவுதான். ரெண்டுக்கும் வித்தியாசம் அவ்வளவுதான். அப்ப எங்க இருந்து நீங்க எடுக்கிறீங்க, எதை பார்க்குறீங்கிற வித்தியாசம் இருக்குல்ல. அப்போ அவரு அதை நோக்கி போறாரு. ஒரு ஹாலிவுட் படம், ட்ரக் மாஃபியாக்குள்ள படம், ஒரு கார் சேசிங்கு, ஃபைட்டுன்னு அந்த மாதிரியான இன்ட்ரெஸ்ட் உள்ள நபராக இருக்கிறாரு. அதை நோக்கி போறாரு, அது அந்த மாதிரியான படங்கள் எடுக்கிறாரு. இவர்கள் மக்களை பார்க்குறாங்க, மக்களுக்கான படம் எடுக்கிறாங்க. இது ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் இவ்வளோ தான், சிம்பிள் வித்தியாசம் தான். அப்போ அந்த மாதிரி ஒரு டேரக்டர் ஆகும். அதனால அவருடைய ஸ்டைலாக அதை கொண்டு போறாரு.
அது சில இடங்கள்ல கை கொடுக்குது, பல இடங்கள்ல காலை வாருது அப்படிங்கிறது தான் உண்மை. இல்ல இந்த மாதிரியான படங்கள்ன்றப்ப கமலஹாசன் படம் அப்படிங்கும்போது கமலஹாசன் அதுல கொஞ்சம் இன்டர்ஃபியர் ஆவார். கமல் ரஜினி சேர்ந்து பண்றாங்கன்னா கண்டிப்பாக. இந்த 2 பேரும் மாறி மாறி கொலை பண்ணுவாங்களா எப்படி? இல்ல அதெல்லாம் ஒண்ணும் இப்பதான் முதல் படி எடுத்து வச்சிருக்கிறாங்க. இல்லைங்க எப்படினாலும் ஏதாவது ஒரு பெரிய சர்வதேச இல்ல மாஃபியாவா கண்டிப்பாக இருக்கும். அவருடைய கான்ட்ரிபியூஷன் இருக்கும். கமல் ரஜினி சேர்ந்து பண்றாங்கன்னா அவர் கூட ராஜ்கமல் பண்ணாலுமே கதை திரைக்கதையில அவர் இன்டர்ஃபியர் ஆவார். கண்டிப்பாக அவர் அது கொஞ்சம் பயமான விஷயமும் கூட இல்ல. ஆமா இல்ல அவரே கதை திரைக்கதை பண்ணாலும் பண்றதுக்கு வாய்ப்பு. டைரக்ஷன் பண்ணி நீங்க பண்ணுங்க, கதை திரைக்கதை நான் பண்றேன். ஏன்னா கமலஹாசன் ஆல்ரெடி தேவர்மன் மாதிரி படங்களுக்கு எழுதியிருக்காரு, கதை திரைக்கதை வசனமா எழுதியிருக்காரு. அவர் தெரியாத கிராஃப்டே கிடையாது வச்சுங்க. இல்ல அவருடைய வெற்றிலாம் பாத்தீங்கன்னா சிங்கீத சீனிவாச ராவோட சேரும்போது கமர்ஷியல் கலப்பும். அபூர்வ சகோதரர்கள், மைக்கேல் மன்ன காமராஜ் எல்லாம் பாத்தீங்கன்னா காமெடி, ஆக்ஷன், கமர்ஷியல், கமலுடைய பிரத்யேகமான நடிப்பு இது எல்லாத்தையும் கொண்டு வரக்கூடிய ஒரு இயக்குனர் வந்து சிங்கீத சீனிவாச ராவ். சீனிவாசன் இல்ல அந்த காம்பினேஷன் காம்பினேஷன் தாட்டிலும் அவருக்கு உள்ள ஒரு விஷயம் இருக்குல்ல, நீங்க ஒவ்வொரு லாங்குவேஜுக்கும் ஒரு பாடி லாங்குவேஜ். காதலா காதலா சிங்கீத சீனிவாச ராவ் தானே? ஆமா மௌலியா? இல்ல மௌலி. சந்தானம் பரேன்னு நினைக்கிறேன். இல்ல மௌலியா சிங்கீத சீனிவாச ராவ் ஏதோ நினைக்கிறேன். ஆமா இல்ல கமலஹாசன் ஒவ்வொரு லாங்குவேஜ் இருக்கு பாத்தீங்களா. சென்னை தமிழுக்கு வந்து ஒரு பாடி லாங்குவேஜ் இருக்கும், கோயம்புத்தூர் தமிழுக்கு ஒரு பாடி லாங்குவேஜ் இருக்கும், மதுரை தமிழுக்கு ஒரு பாடி லாங்குவேஜ், தஞ்சாவூர் தமிழுக்கு ஒரு பாடி லாங்குவேஜ் இருக்கும், திருநெல்வேலி தமிழுக்கு ஒரு பாடி லாங்குவேஜ் இருக்கும். கமலஹாசனை பொறுத்த வரைக்கும் வெறும் லாங்குவேஜை மட்டும் மாற்ற மாட்டாரு, டோட்டல் அந்த பாடி லாங்குவேஜே மாத்துவார். அப்போ அவரை பத்தி நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, சூரியனுக்கு எதுக்கு வெளிச்சங்கிற மாதிரி. இப்ப அவர் உள்ள வர்றாரு, அவர் கம்பெனியே பண்ணுது அப்படிங்கும்போது அவருடைய கவனிப்பார். கண்டிப்பா ரஜினிக்கு இம்பார்ட்டன்ஸ் அதிகம் இருக்கும். கண்டிப்பா இருக்கு, அது எதிர்பார்ப்பாங்க இயல்பாகவே இருக்கலாம். அது எப்படி வரப்போகுதுன்னு தெரியல. முதல் கட்ட பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு. அப்படி பண்ணா ஒரு பெரிய யாரை ஃபர்ஸ்ட் காமிக்க போறாங்கங்கிறது முதற்கொண்டு 2 பேரும் சேர்ந்து காமிச்சா என்ன பண்ணுவீங்க? ஒரே சீன் அப்படி ஒரே சீன்ல. ஏன்னா ரஜினி டைட்டில் கார்டுல இருந்து ரஜினிக்கு பிரத்யேகமான அடையாளம் இருக்கு. 2 பேரும் இப்படி திரும்பி நின்று திரும்புற மாதிரி முடிஞ்சு போச்சு. நம்மளே ஸ்கிரிப்ட் பண்ணிடுவோம் போலயே. அவங்க பெரிய ஆளா அப்படி 2 பேருமே திருவுற மாதிரி ரசிகர்கள் தியேட்டர்ல இல்ல அது ஒரு பெரிய ஒரு திருவிழாவா இருக்கும். 2 பேரும் சேர்ந்து பண்ணக்கூடிய படம். கமல் ரசிகர்கள் 2 பேரும் தியேட்டர்ல சேர்ந்து பண்றப்ப அது ஒரு பெரிய திருவிழாவா இருக்கும். கொஞ்சம் வயசானவங்களா இருப்பாங்களோ, அதுக்கு தகுந்த மாதிரி கதை பண்ண வேண்டியதுதான். கதைக்கு காலம் இல்ல, காலும் கிடையாது, கற்பனைக்கு கால் கிடையாதுங்களா. அது மாதிரி எப்படி வேணாலும் கடைசியா குணா தளபதியாங்க. குணா தளபதி சந்திரமுகி மும்பை எக்ஸ்பிரஸ். ஆமா மும்பை எக்ஸ்பிரஸ் படம் சரியா போல, சந்திரமுகி படம் பெரிய ஹிட். சந்திரமுகி திருவிழாவை. ஏன்னா அதுல மும்பை எக்ஸ்பிரஸ் ஏன் போல அப்படின்னா அப்பதான் பிலிம்ல இருந்து டிஜிட்டல் வருது. அந்த படத்தை டிஜிட்டல்ல பண்றாங்க. முதல் மாதிரி டிஜிட்டல்ல பண்றது கொஞ்சம் கலர் கலர்லாம் ஒரு மாதிரி இருக்கும். அவ்வளவு டெக்னாலஜி எல்லாம் புதுசா வரல அந்த படம். அதனால டெக்னிக்கலா கொஞ்சம் அந்த படம் வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் படம் மாதிரி ஆகிப்போச்சு. அதனால அந்த படம் படமா பாக்குறது நல்லா இருக்கும். டெக்னிக்கல் வைஸ் கொஞ்சம் அதில் கொஞ்சம் மிஸ்டேக் இருந்ததுனால படம் பெருசாக போல. சந்திரமுகி நல்லா போச்சு. இப்போ குணாவை வந்து பார்த்தீங்கன்னா 30 வருஷம் கழிச்சு இப்போ கொண்டாடிக்கிறாங்க. அப்படி ஒரு படமா அப்படின்னு அப்படிலாம் எடுக்க முடியுமா, அவ்வளோ கஷ்டப்பட முடியுமா அப்படி எடுக்கணும். ஏன்னா அவர் வந்து டூ ஏர்லியாவே கமலஹாசனை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் சில விஷயங்களை அவர் திங்க் பண்ணிடுறாரு. அது ஆனால் இந்த ப்ராஜெக்டை பொறுத்த வரைக்கும் எப்படி அடுத்தடுத்து போக போகுதுன்னு வரக்கூடிய அப்டேட்டை வச்சு தான் அது இப்போ 90s கிட்ஸ் 2K கிட்ஸ் 2 பேருக்குமே ஒரு புதுவித அனுபவமா இருக்கும். ஏன்னா 80ஸ்ல படம் பார்த்த குரூப் இருப்பாங்கல்ல, அவங்களுக்கும் புதுசா இருக்கும். அவங்களுக்கு தனிக்காட்டு ராஜா, பாயம்புலி, தூங்காத தம்பி தூங்காதே, காக்கி சட்டை, காதல் பரிசு, ரங்கா மிக்ஸ் ஆகி பார்த்துருப்பாங்க. அப்பெல்லாம் ஒரே சமயத்தில் ரிலீஸ் ஆகுது சர்வசாதாரணம். ஏன்னா வருஷத்துக்கு 17 படம் 20 படம்லாம் ரஜினி கமல் நடிச்சிருக்காங்க. இப்போ இந்த 90களுக்கு 2000 பிறகு ரஜினி கமலும் ஒரே நேரத்தில் படம் எடுக்கிறாங்கிறது பெரிய விஷயமா இருக்கும். அது நீங்க சொன்னாப்ல அதில் ரஜினி எப்படி ஓப்பனிங் கொடுக்க போறாங்க அப்படின்னு. ஆனால் ரஜினி ரொம்ப பெருந்தன்மையானவருங்க, கமல் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாரு. இல்லை 2 பேருமே மாறி மாறி இன்னைக்கு ஒரு மெச்சூர்ட் ஆயிட்டாங்க. பாத்தீங்கன்னா ஒரு மேக்கப் போற ரூம்ல 2 பேரும் பக்கத்து ஃப்ளோர்ல ஷூட்டிங் நடக்குது. போய் கட்டிப்பிடிச்சு காலையில இவர் போய் பாக்குறாரு. காலையில மேக்கப் போட்டு ரஜினி இருக்காரா அப்படின்னு இவர் போய் பார்த்துட்டாரு. இவர் என்ன பண்றாரு, ஏன் ரூமுக்கு நீங்க வந்துட்டீங்கன்னு மதியானம் இவர் அவர் ரூமுக்கு போறாரு. அந்த அளவுக்கு நீங்க வயசாகி போச்சு, மெச்சூர்ட் ஆயிட்டாங்க, எல்லா உயரத்தையும் பார்த்துட்டாங்க 2 பேருமே. அப்படிங்கும்போது அந்த ஒரு பரஸ்பர ஒற்றுமையா. ஆனா ரஜினிகிட்ட சுறுசுறுப்பு அப்படியே இருக்கேங்க. 74 வயசு அந்த ஸ்டேஜ்ல கூடும்போது இன்னும் அந்த பாஷா பிஜிஎம் போடுறாங்க. அந்த நடக்கிறாருல, படி ஏறுறாருல, அது என்ன ஸ்டைல். அவருக்கு அது எனர்ஜி, வில் பவர்ன்றாங்களா, அந்த வில் பவர், அவரான வில் பவர். ரெண்டாவது யதார்த்தத்தை உணர்ந்த ஒரு மனிதனா இருக்கு. தனக்கு என்ன இருக்கும், தான் என்ன வரும், தனக்கு என்ன பிரச்சனை இருக்குங்கிறத ரொம்ப ஒரு யதார்த்தத்தோட சொல்றக்கூடிய ஒரு நபரா இருக்கு. அதெல்லாம் வந்து உன்னை அறிந்தால் உன்னை இருந்தாலும் சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி உன்னையை அறிந்தவர் ரஜினியா இருக்கனால அவர் இன்னைக்கு வரைக்கும் லைவ்ல இருக்காரு. நமக்கு என்ன வரும், நமக்கு என்ன பண்ண முடியுங்கிறத அவரே உணர்ந்ததுனால தான் லைவ்ல இருக்காரு. சில பேர் அதை புரியாதனால தான் அப்படி வேற வேற டிசைன்ல போது. கமலஹாசனை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பெரிமெண்டான ஒரு சயின்டிஸ்ட், சினிமா சயின்டிஸ்ட் அவர். நீங்க சினிமாவில் புதுசா ஒரு விஷயத்தை கத்துக்கிட்டு அதை கொண்டு வந்து தமிழ் சினிமாவுக்கு டெடிகேட் பண்றதுல அவர் அப்படி ஒரு ரெண்டு ஒரு மாஸ் ஹீரோஸும் வேற வேற ஜேனர்ல இருக்கிறாங்க, ஒன்னா சேர்ந்து பண்ண போறாங்க அப்படிங்கிறதே ஒரு புதிய. ஆனா லோகேஷ் மாதிரி ஒருத்தர் கையில மாட்டிருக்காங்கிறது எனக்கு வருத்தம். நான் வெளிப்படையா சொல்லிடுறேன். ரஜினி கமல் எனக்கு அந்த 2 பேர் நடிப்பு மேல எந்த சந்தேகம், அது யாருமே பார்த்துக்கிட்டு இருக்க எல்லாருக்குமே தெரியும். கமலுக்கு போய் நடிப்பு சொல்லி தர முடியுமா, ரஜினிக்கு போய் நடிப்பு, 2 பேருமே ரஜினி கமல் 2 பேருமே நடிப்புல வந்து அசுரர்கள்.
பெரிய லெவலில் ரசிகர்களை வச்சிருக்கிறாங்க. நீங்க சொன்னது மெச்சூரிட்டி வந்துருச்சு. லோகேஷ் அந்த மெச்சூரிட்டி உடையவரா? இல்ல ஸ்கிரிப்ட் கொடுத்துட்டீங்கன்னா அழகா பேக் பண்ணி கொடுத்துருவார்ல. கொடுத்துருவாரா? ஆமா, இப்ப கமலஹாசன் மாதிரியான ஒரு அவருக்கு டெக்னீஷியன் இல்ல, கமல். இந்த வயலன்ஸ்ங்கிற கான்செப்ட் இல்ல இவர் உள்ள வர்றப்ப அது மாத்தலாம் இல்ல. கமல் உள்ள வர்றப்ப கமல் படமே வயலன்ஸா தானே. விக்ரம் மாதிரியான ஒரு படமா அவர் வேற ஒரு ஆங்கிள் கொஞ்சம் மாத்தி உள்ள கொண்டு வரப்ப அது எப்படி மாறலாம். ஆனா இப்ப சந்திரமுகி ஒரு வருஷம் ஓடுச்சு, என்ன வயலன்ஸ் இருந்துச்சு? இத்தனைக்கு பேய் படம். இல்ல ரெண்டாவது கமல் ரஜினிகாந்த் பழையபால என்ன வயலன்ஸ் இருந்துச்சு? ரஜினிகாந்தை பொறுத்த வரைக்கும் அவர் பெஸ்ட் காமெடி பண்ணக்கூடிய ஒரு நடிகர். ஆமா, அவருக்கு கவுண்டமணி செந்தில் பீக்கா இருந்தப்போ அவங்கள யூஸ் இல்ல பண்ணல. அவரே காமெடி பண்ணுவார். அவரே வந்து எக்ஸலண்டா பண்ணுவார். அது குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்கும். அப்ப இவர் வர்றப்ப அது முதல் கட்டமாக தான் இந்த பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு. அது என்ன கதை, யார் கதை, வெளியில் வாங்குறாங்களா, இல்ல லோகேஷோட கதையா, கமலஹாசனுடைய கதையா அப்படிங்கிறதெல்லாம் ஒன்றும் முடிவாகல. முதல் கட்டமா பேச்சுவார்த்தைக்கு போயிட்டு இருக்கு. இது டேக் ஆஃப் ஆகுமா அப்படிங்கிறது இனி வரக்கூடிய காலங்களா. ஆனா ரஜினி கமல் 2 பேரும் ஸ்கிரீன்ல வந்தாங்கன்னா விருந்து தான் தமிழ்நாடு. பெரிய ஒரு ட்ரேட்மார்க் ஒரு படமாக தமிழ் சினிமாவில் இருக்கும் அது. கண்டிப்பா பார்ப்போம். இதை கேட்குற ரசிகர்லாம் நேரம் உற்சாகமாயிருப்பாங்க. உற்சாக டானிக்கு சாப்பிட்ட மாதிரி இருக்கும். ஒரு மகிழ்ச்சியான செய்தி சொல்லியிருக்கீங்க. பார்ப்போம் அடுத்த கட்டம் அது எப்படி நகரப்போகுதுன்னு தெரியல. எனக்கு எதிர்பார்ப்பெல்லாம் ஓப்பனிங் சீன் எப்படி இருக்க போகுது, டைட்டில் கார்டு எப்படி போட போறாங்க. இந்த பக்கம் உலக நாயகன், இந்த பக்கம் சூப்பர் ஸ்டார் வரப்போதா. அது ரஜினிக்கு வெறுமனே சூப்பர் ஸ்டார் போட மாட்டாங்க, அந்த தேவா மியூசிக்கோட வரும். ஹேன்னு வரப்போகுது. அப்படி போட்டுக்கிட்டே உலக நாயகனுக்கு இந்த கண்ணை காமிச்சு காமிப்பாங்க, யூனிவர்சல் ஹீரோன்னு போடுவாங்க. இது ரெண்டையும் எப்படி போட போறாங்க, இதே எனக்கு எதிர்பார்ப்பா இருக்கு. நீ எப்படி டைட்டில் போடுவ? ரஜினிக்கு லெஃப்ட் சைடா, கமலுக்கு ரைட் சைடா, இதை எப்படி போட போற? என்ட்ரி எப்படி காமிக்க போற? இது எது எல்லாமே இதுக்கு. ஓப்பனிங் சாங் யாருக்கு? 2 பேருக்கு சேர்ந்து வந்தேன்டா பால்காரேவா எப்படி வர? விண்வெளி நாயகனா, விண்வெளி நாயகனி சேர்த்தா, வந்தேன்டா பால்காரே விண்வெளி நாயகனி சேர்த்தா. இது எல்லாமே ஒரு மாதிரி எல்லாமே கமர்ஷியலா தான் யோசிக்கிறோம், ரொம்ப கமர்ஷியலா யோசிக்கிறோம். பார்ப்போம். இல்ல எல்லாமே டூ ஏர்லி ஸ்டேஜ்ல தான் இருக்கு. அது போக போக தான் தெரியும் நமக்கு. இருந்தாலும் எப்படி இருக்குங்கிற ஒரு தானே, சினிமாங்கிறது ஒரு இமேஜினேஷன் தானே. பார்ப்போம். என்னுடைய பதட்டம் லோகேஷ் கனகராஜ் நெல்சன் கையில் தமிழ் சினிமா மாட்டிக்கிட்டு இருக்குங்கிற பதட்டம் எனக்கு இருக்கு. கதை பண்ண தெரியாது, ஸ்கிரிப்ட் பண்ண தெரியாம வயலன்ஸையும் போதைப் பொருள் கலாச்சாரத்தையும் வச்சே ஒரு படத்தை ஓட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. ரஜினி கமல் மாதிரி ஒரு மாஸ் ஹீரோவை வச்சும் அப்படிதான் பண்ண போறாங்களேங்கிற ஒரு அச்சம் இருக்கு. பார்ப்போம். அதை தாண்டி ரஜினி கமல் மக்களுக்கு ட்ரீட் கொடுப்பாங்க. ஏ சர்டிஃபிகேட்டும் போடாத அளவுக்கு படமா வந்தா ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும். பார்ப்போம். இந்த புதிய தகவலை நீங்க பதிவு செஞ்சிருக்கீங்க. அடுத்த கட்டம் எப்படி போகுதுங்கிறத பொறுத்து தான் பார்க்கணும். நன்றி.